கனமழை பாதிப்பால் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கனமழை காரணமாக பல்வேறு முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. பேருந்து மற்றும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வடக்கு பகுதியில் இருக்கும் முனக் கால்வாயிலும் நீர்வரத்து அதிகரித்தது. அங்குள்ள தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டதால் அருகில் இருக்கும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதையடுத்து படகு மூலம் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். டெல்லியில் வரும் நாட்களில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே யமுனை ஆற்றுப் பகுதியில் அம்மாநில அமைச்சர் அதிஷி ஆய்வு மேற்கொண்டார். ஆற்றின் நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ள ஆம் ஆத்மி தயாராக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் அதிஷி, பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்று கூறினார். டெல்லியைப் போல உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மழை வெளுத்து வாங்கியதால் 12 மாவட்டங்களில் 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இடி, மின்னல் மற்றும் மழை தொடர்பான பாதிப்பால் ஒரே நாளில் 19 பேர் உயிரிழந்திருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. மழை பாதிப்புகளை நேரில் சென்று ஆய்வு செய்த அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.